வணக்கம் நண்பர்களே, நான் Mr.stupid. ஆமாம் கைஸ், இப்போ நம்ம ஒரு லாங் ட்ரிப் கிளம்பியாச்சு. இந்த ட்ரீம் எனக்கு எப்போன்னா நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு இந்த ட்ரீம் இருக்குது. இந்த ரைடு பண்ணணும்னு சொல்லி ஏன்னா இது வரைக்கும் யாருமே பண்ணாத புது கண்டென்ட்டுங்க இது. அது என்னென்னா நண்பர்களை தேடி இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு புது கண்டென்ட். எப்படின்னா என் காலேஜ் மேட்ஸ், அதாவது என் கிளாஸ்மேட்ஸ் கிளாஸில் என் கூட படித்த ஒரு 26 பேர் இருக்காங்க. என்னோட சுற்றி 27. ஆனால் ஒரு நம்பர் மட்டும் கிடைக்கல. ஸோ அதை மட்டும் என்னால் இது பண்ண முடியல. நானே எவ்வளோ டைப் பண்ண நம்பர் கிடைக்கல. ஸோ 25 பேர், அந்த 25 பேரை பார்க்க போகிறேன். அவங்க தமிழ்நாடு, கேரளா ஃபுல்லாக, அப்புறம் ஃபஸ்ட் பெங்களூர் அந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி இருக்காங்க. எங்கள் வீட்டில் ஆரம்பித்து திரும்பி எங்கள் வீட்டுக்கே வர்றதுக்கு அப்படி இப்படின்னு பார்த்தா எப்படி 3000 கிலோமீட்டர் சம்திங் வருதுங்க. இதுதான் லாங் ட்ரிப்பு. நம்ம அந்த ட்ரிப்பை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிடணும். ஏன் என்னால் இத்தனை நாள் போக முடியலன்னா என்கிட்ட சரியான பட்ஜெட் சேர்த்த முடியல, சரியான ஒரு லீவ் கிடைக்கல. உங்களுக்கு எப்படி சொல்லுங்க, ஒரு ரைட்னா இதுதான் சொல்லி நான் இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. இந்த 1 இயராக நான் முடிஞ்ச நிறைய ட்ராவல்ஸ்லாம் போய் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து ஓகே இதுதான் சொல்லி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அந்த ஒரு தைரியத்தில் தான் இவ்வளோ பேர் ட்ரிப்பு நான் போகிறேன். அதுக்கு என்னென்ன திங்ஸ் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதன் போக ரிவீல் பண்ணிடலாம். சரி, இந்த இதுதான் சரி போதானே போகிறோம். சரி, நம்ம சப்ஸ்கிரைபருக்குலாம் நம்ம அந்த என்ன மேட்டர் சொல்லி ரிவீல் பண்ணிடலான்ட்டு ஓகே அதான் பண்ணேன். ப்ளஸ் என்னோட திங்ஸ் என்ன கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் கொண்டு போகிறேன். பார்க்கலாங்க, இந்த டைம் கொண்டு போயிட்டு தப்பு பண்ணதை திருத்திக்க முடியும். ஸோ இந்த வாட்டி போயிட்டு நெக்ஸ்ட் டைமு பெரிய போகும்போது பண்ண தப்பை திருத்திக்கலாம், இல்லை சரியாக பண்ணாலும் ஓகே. ஓகே கைஸ், வாங்க வீடியோவில் போகிறோம். வீடியோவில் போகிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பத்திரிக்கை லைக் ப்ரெஸ் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன காரணம்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் டெய்லி எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன் எல்லாமே அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நிமிஷம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கேன். ஓகே கைஸ், வாங்க வீடியோவில் போகிறோம். கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸாக தான் கொண்டு போக போகிறேன். அது என்னென்னு சொல்கிறவோ நான் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம பைக்குக்கு தேவையானதெல்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸுங்க. இதோட வீடியோ போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. டாப் பாக்ஸு இதெல்லாம் நம்ம திங்ஸ்லாம் வைக்க போகிறோம். இது பேக்கு, டேங்க் பேக்குங்க. இதில் தான் என்னோடய கேமரா சம்மந்தப்பட்ட எல்லாம் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உள்ள ரெயின் கவர் இந்த பேக்கோடது. இது பைக்குக்கு தேவையான டூல்ஸு ப்ளஸ் ஸ்பார்க் ப்ளக்கு, பெட்ரோல் ஓஸ், இதெல்லாம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ராதர்ஸ் தேவைப்படும். அப்புறம் லூப்பு, செயின் லூப்புங்க. இது கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். இது எக்ஸ்ட்ரா ஏதாவது சம்திங் ஏதாவது திங்ஸ் இது வாங்கினா கட்டுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நைட் எங்கேயாவது ஸ்டே பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பில்லை. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்கிட்டு பிரச்சனை இல்லை. சப்போஸ் எங்கேயாவது வெளியே நைட்டு ட்ராவலுக்கு இது ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நைட் நாள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவேன். முடியலன்னா எங்கேயாவது பெட்ரோல் பங்க்கு சம்திங் எங்கேயாவது கிடைக்கிற பக்கம் படுத்துக்கலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ அதுக்காக ஒரு டர்ரி, ஒரு போர்வை, அப்புறம் ரைடுக்கு தேவையான ரைடிங் கியரு, ரைடிங் ஜாக்கெட்டு, ப்ளஸ் இது உள்ள இன்னரு லைனருங்க. அப்புறம் ஹெல்மெட்டு முக்கியம், ஹெல்மெட்டு, அப்புறம் க்ளவுஸு, ஓகேங்களா. அப்புறம் அது போக நமக்கு ரெயின் கோட், பேண்ட் ஷர்ட் ரெண்டுமே இருக்குது, ரெயின் கோட்டுங்க. அப்புறம் அது போக நம்ம ரைடுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு 2 பேண்ட் வச்சுருக்கேன். 2 பேண்ட்டு போதுங்க, அப்படி அதில் முடிச்சிடுவேன். அப்புறம் ப்ளஸ் ஒரு 4 டிஷர்ட் இருக்குது, ஒரு லோயர் மட்டும் வச்சுருக்கேன். ப்ளஸ் ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் எடுக்கணும். எக்ஸ்ட்ரா பேக் சம்திங் எதனா வாங்கிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பேஸ்ட்டு ப்ரெஸ்ட்டு, சோப்பு, சீப்பு இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. நம்ம சுத்தமும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு டவல் வச்சுருக்கேன். அடுத்து பைக்குக்கு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஆர்சி காப்பி இருக்குது. அப்புறம் ஒரிஜினல் ஆர்சி, இன்சூரன்ஸ் இருக்குங்க. அப்புறம் பொல்யூஷன் எடுத்து வச்சுருக்கேன். அது போக என்னோடய ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ப்ளஸ் ஒரு லைசன்ஸ் எக்ஸ்ட்ரா ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரிஜினல் வச்சுருக்கேன் கையில். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமாக கேமரா திங்ஸ் இது ரொம்ப 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 அவசியங்க. கூலர், இது நைட் விஷன் கிளாஸுங்க. இது சும்மா நார்மல் கிளாஸு சம்திங் தேவைப்படுமேன்னு சொல்லி முக்கியமாக நமக்கு தேவை. ஸ்விட்ச் பாக்ஸ், எனக்கு போன வகை சார்ஜ் போகிற ஸ்விட்ச் பாக்ஸ் வேணும். ஸோ எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வாங்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பவர் பேங்க் இருக்குது. ஒன்று மோசம், இன்னொன்று புதுசு, பட் இது வச்சுக்கோம், சேஃபு நமக்கு தேவைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து செல்ஃபி ஸ்டிக் இருக்குது. அதுபோக ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன், அது கையில் வச்சுருக்கேன் அந்த ஸ்டாண்டை. அப்புறம் கேமராங்க, என்கிட்ட 2 கேமரா நான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா புவி ரைடரோடது, கோரைடர் மற்ற பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவரோடது புவி ரைடர் வேணும் தலைவா கொடுத்தலைவான்னு கேட்டேன். சரி, ஆத்தர்ஸ்க்கு தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டிக்காக நான் வாங்கினேன். இதில் அவரோட மெமரி கார்டு இருக்குது, எக்ஸ்ட்ரா பேட்டரி கொடுத்துருக்காரு. அப்புறம் ஓப்பன் கேஸு, ப்ளஸ் ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் கொடுத்தாரு. இது என்னோடதுங்க. கேமரா, ஒரு மெமரி கார்டு உள்ளே இருக்குது, பேட்டரி ஒன்று போட்டிருக்கேன். அது போக வாட்டர் ப்ரூஃபு, ஒரு கேஸு,
எக்ஸ்ட்ரா பேட்ரி ஒன்று வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி நைஃபு சம்திங் எதுக்காக ஒன்று தேவைப்படுன்னு வைங்களேன், ஒரு சேஃப்டிக்காக வச்சுருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் பேட்ரி சார்ஜரு இதுக்கு தேவையான கேபிள்ஸ்லாம் இங்கே நிறைய வச்சுருக்கேங்க. கேபிள்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துட்டேன், எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ப்ராப்ளம் வரக்கூடாது. இது வந்து டபுள் பாயிண்ட்டு அடாப்டருங்க தேவைப்படும். அப்புறம் கேபிள், இது ஃபோன் சார்ஜரு, அப்புறம் அது போக ஒரு ப்ளூடூத்து, டைரி வந்து எதாவது நோட் பண்ணுறதுக்கு சம்திங் என்னோட திங் எல்லாமே இந்த ரைட்டை பற்றி எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். இந்த கிளாம்ப் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் மாட்டுற கிளாம்ப்பு. அது போக மோல்டிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். பென்ட்ரைவ் 2 பென்ட்ரைவ் 32 GB பென்ட்ரைவ் வச்சுருக்கேன், 2 வச்சுருக்கேன். ஒரு மெமரி அடாப்டர், ஒரு வந்து ஓடிஜி, இது சி டைப்பு. கொஞ்சம் நல்லா இருக்கிற எல்லா வீடியோஸையும் வந்து உடனே எடிட் பண்ண முடியாது. ஸோ பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லாமே இதில் தான் எல்லாத்தையும் இதில் நான் போட்டு வைக்க போகிறேன் ரைட் நான் முடிக்கிற வரைக்கும். அவ்வளோதான் கைஸ், இதுதான் மெயினானது. இந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டேன், எத்தனை நாள் தெரில. அப்புறம் அது போக திங்ஸ், வாட்டர் கேன், தண்ணி, அப்புறம் ஃபுட்டு, எக்ஸ்ட்ரா ஃபுட்ஸ்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குதுங்க. அப்புறம் முக்கியமாக அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் ஒன்று வேணும் கண்டிப்பாக. அப்புறம் ஒரு பூட்டு, என்னோடய பூட்டு ரைடிங் பூட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாரோ தயார் நிலையில் இருக்கான். நம்ம ரைடிங் தேவையானது ப்ளஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் கண்டிப்பாக வேணும் கூகுள் மேப் பார்க்கறதுக்காக. அப்புறம் ரெண்டாவது வந்து சார்ஜர், எக்ஸ்ட்ரா சார்ஜர் ஃபிட் பண்ணியிருக்கேன். இது பழைய வீடியோ சம்திங் எதனா பார்த்துருப்பீங்க, நான் காமிச்சிருப்பேன். இது எக்ஸ்ட்ரா சார்ஜரு, அது போக நான் தனியாக வச்சுருக்கேன், இதுலேயும் வச்சுருக்கேன். அப்புறம் டேங்க் பேக்கில் இதெல்லாம் ஃபிட் பண்ண போகிறேன். அப்புறம் இதுதான் சர்ஜு, இது வந்து டாப் பாக்ஸ் மாட்டுறதுக்காக போன டைம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ சர்வீஸ் பண்ணி முடிச்சா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழைய வீடியோவில் இருக்கும், ஃபுல்லாக இது பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, பைக்கு ரெடி, எல்லாமே ரெடி. பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா ஃபாக்லைட் போகலன்னு நினச்சேன், பட் வந்து அது கொஞ்சம் அமௌண்ட் அதிகம், அதனால் அது இது பண்ண முடியல. அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அது 2000 ரூபாய்க்கு பக்கம் வருதுங்க. நான் நெக்ஸ்ட் ரைடு போகும்போது கண்டிப்பாக அது வாங்கி அதை ரெடி பண்ணிடுவேன். கைஸ் பார்த்துருப்பீங்க, இந்த திங்ஸ் மட்டும் தான் நான் கொண்டு போகிறேன், எக்ஸ்ட்ராவே எதுவும் நான் கொண்டு போகல. நான் வந்து நம்ம அதிகமாக லோடு கொண்டு போனாலுமே அது நமக்கு தான் இடைஞ்சலாக இருக்கும். நான் இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த டாப் பாக்ஸு, இப்போ டேங்க் கேஸு இனிமேல் தான் நான் ஃபிட் பண்ண போகிறேன். இனிமேல் தான் ஃபிட் பண்ணணும். நான் வந்து இப்போ நல்ல திங்ஸ்லாம் எடுத்து வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். முக்கியமாக எல்லா இடமே எடுத்துகிட்டு திங்ஸ் மட்டும் இருந்தால் போதும், எக்ஸ்ட்ராமே இதை கொண்டு போய் நிறைய கொண்டு போயின்னா உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். ஏன்னா டாப் பாக்ஸ்னால் பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன், அது லாக் பண்ணிட்டுனா அது வாட்டுக்கு கிடக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா டேங்க் பேக் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து கழட்டி டோரில் போட்டு போய்க்குவேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் சேர்த்தவே கூடாது. கேமரா திங்ஸ் இது மட்டும்தான், இந்த திங்ஸ் மட்டும் தான், அவ்வளோதான். வேறு எக்ஸ்ட்ரானு எதுவுமே எனக்கு கிடையாது. இதை வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக முடிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக முடிச்சுட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே நான் ரைடில் தான் இருப்பேன் guys, அது நான் கண்டிப்பாக ரைடு கிளம்பியிருப்பேன், ரைடில் தான் இருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் guys, புதுசாக ஒன்று பண்ணுறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி இல்லைனா அப்டேட்ஸ்லாம் வரும், டெய்லி ஒரு அப்டேட்ஸ் அதெல்லாம் கொடுப்பேன். ஓகே கைஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோ ரைடு வீடியோவில் நான் பார்க்குறேன்.